அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக முதலீட்டாளர் மாநாடு தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நந்தம்பாக்கம். 2024 ஜனவரி 7, 8 இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற இருக்கு. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தான் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது. நெக்ஸ்ட், இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியானது 28 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. 3ஆம் இடம் குஜராத். தமிழ்நாடு தொழில்துறையில் முதலிடம் வகிக்கிறது. தமிழ்நாடானது நாட்டின் அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தொழிற்சாலைகள்னு பார்த்தீங்கன்னா 37,220. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடித்துள்ளது மகாராஷ்டிரா. 2ஆம் இடம் தமிழ்நாடு. 3ஆம் இடம் புதுச்சேரி. அதே மின்னணு உபகரணங்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட், சிறந்த உணவு வகைகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் இடம். இப்போ சிறந்த உணவு வகை பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. முதலிடம் பார்த்தீங்கன்னா இத்தாலி. 3ஆம் இடம் சீனா. லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். குழந்தைகள் வளர்ப்பு பட்டியலில் இந்தியா 79வது இடத்துல இருக்குது. முதலிடம் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். 2ஆம் இடம் நார்வே. 3ஆம் இடம் பின்லாந்து. உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளில் உள்ள குழந்தைகள் உள்ள நாடுகளின் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. ஏர்பஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட A350-900 இந்த விமானமானது எந்த நாட்டிலிருந்து டெல்லியை வந்தடைந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரான்ஸ். இப்போ டாடா குழுமத்தில் தயாரிக்கப்பட்டது தான் இந்த A350. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ்லேருந்து டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்துக்கு வந்தடைந்ததற்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இந்தியாவில் இந்த ஆண்டு புலிகள் இறப்பில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. இந்தியாவில் மட்டும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 202 புலிகள் இறந்துள்ளதாக இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள் புலிகள் இறந்ததை விட இந்த ஆண்டு தான் புலிகள் இறந்தது அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்கு. 52 புலிகள் இருந்திருக்கு. மத்திய பிரதேசம் 47, உத்தரகாண்ட் 25, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 15 புலிகள் எண்ணிக்கை இறந்திருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஜூலை 29 தான் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1972 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தேசிய விலங்கை புலியை எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா 1973 தான் ஏற்றுப்பாங்க. ஸோ இது அறிவிச்சது 72 சொல்லியிருப்பாங்க. இந்திய புலிகள் காப்பக எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 54 இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக மத்திய பிரதேசத்தில் வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம் 54வது காப்பகமாக திகழ்கிறது அப்படி சொல்லியிருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் தொழுநோய் சிகிச்சைக்கான சிறப்பாக பங்கேற்றதற்காக தியாஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதுமையாளர் விருது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரீச் மாற்றத்திற்கான ஏற்பாட்டத்தினை புதுமையாளர் விருது ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா துபாயில் நடைபெற்ற ஐநா பருவநிலை மாற்ற மாநாட்டில் டாக்டர் அதுல் ஷா இந்த விருதை கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. முக்கியமாக இவர் பார்த்தீங்கன்னா ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த விருது தொழுநோய் சிகிச்சைக்காக சிறப்பாக பங்கேற்றதற்காக இந்த விருது வழங்கப்பட இருக்கு. நெக்ஸ்ட், 2023ஆம் ஆண்டிற்கான 33வது வியாஸ் சம்மாள் விருது யார் பெற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, புஷ்பா பாரதி. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் புஷ்பா பாரதிக்கு 33வது வியாஸ் சம்மாள் விருது வாங்கியிருக்காரு. இவர் எந்த நூலிற்காக வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யாதின் யாதின் அவுர் யாதின் அப்படின்றதுக்கு 2 நூலுக்காக வாங்கியிருக்காங்க. இந்த விருது கே பிர்லா அறக்கட்டளை சார்பில் தான் இந்தி எழுத்தாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருது கொடுக்கப்பட்டு வருகிறது. முதல் இந்த விருது எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 தான் வழங்கப்பட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா தேவி பாரதி. இவருடைய இயற்பெயர் ராஜசேகரன்.
2023ஆம் ஆண்டிற்கான ராமோன் மகசேசே விருது வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா ரவி கண்ணன். 2023ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா பால் லின்ச்சு. நெக்ஸ்ட்டு, குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள டேஸ் புதிய மசோதாக்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி 3. தற்போது வந்து குடியரசுத் தலைவர் வந்து குற்றவியல் சட்டங்களுக்காக மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. டிசம்பர் 12 பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் இந்த 3 மசோதாக்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ தான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1860. இப்போ வந்து பாரதிய நியாய சன்சிதா வந்து 2023 இது மசோதா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து எந்த ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா 1898. இதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்சிதா. இது வந்து 2023 தான். இந்திய சாட்சிய சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1872. இதுக்கான பேர் வந்து பாரதிய சாட்சிய அநீதியம் பேர் வச்சுருக்காங்க. இது மசோதா வந்து 2023 தான். இந்த மசோதாக்கள் 3மே வந்து பார்த்திங்கன்னா இரு அவைகளும் வந்து நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பொறுத்துக்க அந்த மாதிரி கொடுத்து கூட இதோட இது பேரெல்லாம் வந்து மாற்றி மாற்றி கொடுத்து கூட கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் நகர்ப்புற நீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த எந்த வங்கியுடன் ஒப்புதல் செய்து கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி உலக வங்கி. தமிழ்நாட்டில் நகர்ப்புற நீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்துவதற்காக உலக வங்கி தமிழகத்திற்கு வந்து $300 மில்லியன் வந்து கடன் வந்து வழங்கியுள்ளது. தமிழ்நாடு வந்து தட்பவெப்ப தாக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தான் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. இந்த உலக வங்கி பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1944 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் வந்து அமெரிக்காவில் இருக்குது. நிலவில் ஆய்வுகள் மேற்கொள்ள ஸ்லிம் விண்கலம் அனுப்பிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜப்பான். நிலவில் வந்து இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஸ்லிம் விண்கலம் வந்து நிலவு சுற்றுவட்ட பாதையில் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இது வந்து நிலவின் மேற்பரப்பில் 100 மீட்டர் பரப்புக்குள்ளே வந்து துல்லியமாக வந்து தரையிறங்கும் மரங்கள் தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர்? நிலவின் ஸ்னைப்பர். அதுக்கு என்ன மீனிங்னா நிலவிலிருந்து பார்த்தீங்கன்னா தொலைவிலிருந்து துல்லியமாக சுடும் வீரர் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விண்கலமானது வெற்றிகரமாக வந்து நிலவில் வந்து தரையிறங்கப்பட்டதால் நிலவில் வெற்றிகரமாக வந்து தரையிறங்கிய 5வது நாடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, 2ஆம் இடம் ரஷ்யா, 3ஆம் இடம் சீனா, 4ஆம் இடம் இந்தியா, 5வது இடமா பார்த்தீங்கன்னா ஜப்பான் இடம் பிடிச்சிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், சுனாமி நினைவு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி டிசம்பர் 26. சுனாமி நினைவு தினம் வந்து எந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறதுனா டிசம்பர் 26. இது வந்து 2004 டிசம்பர் 26 தான் வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ஸோ அதில் வந்து இறந்தவர்களின் நினைவாக தான் வந்து இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வீர் பால் திவாஸ் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் 26. டிசம்பர் 26 பார்த்தீங்கன்னா வீர் பால் திவாஸ் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இது வந்து அறிவித்தது எப்போன்னா 2022 தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த வீர் பால் திவாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிய குருவான கோவிந்த் சிங்கோட மகன்கள் நினைவாக தான் இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேரையுமே வந்து முகலாயர் அரசுகள் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அவருடைய நினைவுகள் போற்றும் வகையில் தான் வந்து இந்த வீர் பால் திவாஸ் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. கொஸ்டின்ஸ் பார்ப்போம். உலக முதலீட்டாளர் மாநாடு தமிழ்நாட்டில் வந்து எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி நந்தம்பாக்கம். இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. சிறந்த உணவு வகைகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2ஆம் இடம். இந்தியாவில் இந்த ஆண்டு புலிகள் இறப்பில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. கீழ்கண்டவற்றில் தொழுநோய் சிகிச்சைக்கான சிறப்பாக பங்கேற்றதுக்காக டேஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுமையாளர் விருது. 2023ஆம் ஆண்டிற்கான 33வது வியாஸ் சம்மாள் விருது யார் பெற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி புஷ்பா பாரதி. குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள டேஸ் புதிய மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3 மசோதா. தமிழ்நாட்டில் நகர்ப்புற நீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த எந்த வங்கியுடன் ஒப்புதல் செய்து கொண்டன? ஆன்சர் ஆப்ஷன் பி உலக வங்கி.
நிலவில் ஆய்வுகள் மேற்கொள்ள ஸ்லிம் விண்கல அனுப்பிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜப்பான். சுனாமி நினைவு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி டிசம்பர் 26. வீர் பால் திவாஸ் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் 26. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.